அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, வரலாற்று சிறப்பு மிக்க நம்முடைய ஓப்பலூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை தமிழகத்திலே 133வது தொகுதியாக வந்திருக்கின்றோம். சரிபாதி தொகுதிகளை கடந்து தென் தமிழகத்தை முடித்துவிட்டு, கொங்கு பகுதியை கடந்துவிட்டு, மத்திய தமிழகத்தை முடித்துவிட்டு, சேரர் காலத்துல, சோழர் காலத்துல, அதியமான் காலத்துல, எல்லா காலத்திலும் கூட மைசூர் மகாராஜாவுடைய காலத்துல, விஜயநகர் ராஜாவுடைய காலத்துல, கெட்டி முதலியாளர் இருந்த காலத்துல இந்த ஓமலூர் பகுதி வேறு வேறு ராஜாக்களால் ஆளப்பட்ட ஒரு பகுதி. எல்லா மன்னர்களுக்குமே ஓமலூரின் மீது ஒரு கண் இருந்துச்சு. குறிப்பாக இந்த பகுதி தான் தமிழகத்தை மைசூர் பக்கத்துல அந்த கணவாய் மூலமாக இணைக்கக்கூடிய பகுதியாக நம்முடைய ஓமலூர் பகுதி போன்ற அனைத்து பகுதிகளும் கூட குறிப்பாக கெங்கவல்லி ஓமலூர் வந்தது. அப்படிப்பட்ட சரித்திர பாரம்பரியம் மிக்க சரித்திரமிக்க ஒரு தொகுதிக்கு என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்மண் எண் மக்கள் வந்திருக்கின்றோம், யாத்திரையில வந்திருக்கின்றோம். எல்லாவற்றையும் தாண்டி ஜனவரி 22ஆம் தேதி நமக்கு தெரியும், அயோத்தியிலே ராமனுக்கு கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்று யாரெல்லாம் போராடினார்களோ எல்லோருமே ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில் இருக்கிறார். அந்த ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்று அந்த கோவிலுடைய நிதிக்குழு இந்தியா முழுவதும் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள்ட்ட பண வசூல் செய்து அந்த கோவிலை கட்டினார். தமிழகம் இந்திய அளவிலே 3வது அதிகமாக பணம் கொடுத்த ஒரு மாநிலமாக இருக்கிறது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சனாதன தர்மத்தை வேறறுப்பாங்க. சில தலைவர்கள் சொல்றாங்க, ராமனுக்கும் தமிழகத்துக்கும் என்ன சம்பந்தங்கிறான். ராமனுக்கும் தமிழகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பேசுவதை விட ராமனுக்கும் ஓமலூருக்கும் என்ன சம்பந்தம் என்று பேசுவோம். இதே பகுதியிலே சரபாங்கா முனிவர் அவர்கள் இந்த பகுதியில 4 காலத்திலும் கூட ஒரு ஹோமத்தி, ஒரு வேள்வித்தியை இங்கிருந்து நடத்தினார். எதற்கென்றால் ஸ்ரீராமன் வைகுண்டத்தை சென்றடைய வேண்டும், அவருடைய கால் இந்த நிலத்திலே பட்டிருக்கிறது, அதற்காக சில பாவங்கள் ஸ்ரீராமனுக்கு வந்திருக்கும், அதற்காக வேள்வி நடத்தப்பட்டு ஸ்ரீராமன் வைகுண்டம் செல்வதற்கு ஒரு ஊர் துணை இருந்திருக்கிறது என்றால் அது ஓமலூர் தொகுதி. இந்த பகுதி சரபங்கா முனிவர் அவர்கள் வாழ்ந்த இடம், ஹோமம் செய்த இடம். அதனாலதான் இந்த ஊர்ல ஒரு நதியும் கூட சரபங்கா நதி என்கின்ற நதி நம்ம ஊர்ல இருக்குது. இந்தியாவில் எங்க போனாலும் கூட ராமனுடைய பாதங்கள் செல்லாத இடம் கிடையாது. ராமனுக்காக வேள்வி ஊட்டிய ஊரிலிருந்து ஜனவரி 22ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய கும்பாபிஷேக விழா, சனாதன தர்மத்தினுடைய பெயரையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய கும்பாபிஷேக விழா நம்முடைய அயோத்தியில் நடந்திருக்கிறது. சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட அற்புதமான நேரத்தில் இந்த யாத்திரையும் கூட நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லை, நம்முடைய ஓமலூரை பொறுத்தவரை கோட்டை வசந்தேஸ்வரர் ஆலயம், கோட்டை மாரியம்மன் கோவில், கோட்டை பெருமாள் கோவில் மிக முக்கியமான 1000 ஆண்டுகளுக்கு மேலே பழமை இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கக்கூடிய ஊருங்க. அதெல்லாம் தாண்டி விவசாயத்தில் இந்தியாவில முக்கியமான ஒரு இடத்தை ஓமலூரில் பெற்றிருக்கின்றனர். ரோஜா பூ, சாமந்தி, மல்லிகை பூ மட்டுமே 5000 ஏக்கர். ஓமலூர்ல 5000 ஏக்கர்ல இந்த 3 பூக்கள் மட்டுமே சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்? எல்லாம் திருப்பதி கோயிலுக்கு போறோம், திருப்பதி ஏழுமலையானை சென்று தரிசித்துட்டு வருகின்றோம். ஏழுமலையானுக்கு சாத்தக்கூடிய சாமந்தி பூ ஓமலூர்ல இருந்து போதுங்க. உங்களுடைய ஓமலூருடைய சாமந்தி பூ தான் என்னைக்கு நீங்க திருப்பதி போய் ஏழுமலையானை பார்த்தாலும் கூட பூ செல்லக்கூடிய ஊர் ஓமலூர். எதற்காக இதெல்லாம் நான் சொல்றேன் ஐயா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உள்ளூர்காரங்களுக்கு தெரியாதது நான் சொல்லிங்க. மீடியா மூலமாக தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் மக்கள் பார்க்கிறாங்க. எங்களுடைய நோக்கம் எந்த தொகுதிக்கெல்லாம் எந்த ஊருக்கெல்லாம் போறோமோ உங்களுடைய பெருமையை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் யாத்திரையினுடைய பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு தொகுதி ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பேசணும். குழந்தைகள் பார்க்கணும். திருவள்ளூர்லயோ, கரூர்லயோ, நாமக்கல்லையோ, கோயம்புத்தூர்லயோ, திருநெல்வேலியில் இருக்கிற குழந்தை பார்க்கும் பொழுது, ஓ, சரபாங்கா முனிவர் அவர்கள் வாழ்ந்த ஊரா, சாமந்தி பூ நம்ம ஓமலூரா. ஒரு குழந்தைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தெரிய வேண்டும். அப்பதாங்க ஐயா நமக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான மண்ணிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது நமக்கு தெரியும் ஐயா. திமுக காரங்களை பத்தி தெரியும். அவர்களை பொறுத்தவரை சரித்திரம் ஆரம்பித்ததே 1967 தான்.
1967 முன்னாடி தமிழகமே இல்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறார். திமுக வந்த பிறகுதான் சூரியன் கிழக்கில் உதிச்சதுங்கிறான், மேற்கில் மறையுதுங்கிறான். திமுக என்கின்ற கட்சி வந்த பிறகுதான் நாம் எல்லாம் ஆடையெல்லாம் உடுத்தி நாகரிகமாக வாழ்கின்றோம் என்கின்ற நம்முடைய மூதாதையர்கள் திமுக வருவதற்கு முன்பு எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்? எப்படிப்பட்ட கலாச்சாரமும் சரித்திரமும் ஒன்றிணையக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் மண்ணிலே மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்? ஜாதிங்கிறது ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தாங்க, நம்முடைய மனதிலே கொண்டு வந்தது திமுக. ஜாதியை வைத்து வைத்து அரசியல் பண்ணி, ஜாதியை வைத்து பிரித்து பிரித்து சூழ்ச்சி செய்து ஜாதி அரசியலை தமிழகத்திலே அறிமுகப்படுத்தி இன்னைக்கும் ஜாதி அரசியல் தமிழகத்தில் இருக்குதுன்னா அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தாங்க. இதையெல்லாம் உடைக்க வேண்டும் என்பது இந்த யாத்திரையினுடைய நோக்கம். இந்த பொய் அரசியல் செய்யறவங்க, ஏமாற்று அரசியல் செய்யறவங்க, இத்தனை காலமாக போலி வாக்குறுதிகளை கொடுத்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு எடுக்க வேண்டும் என்பதற்காக எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகள், 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு மிக முக்கியமான பாராளுமன்ற தேர்தல். 9 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி ஐயா 10வது ஆண்டுல இன்னைக்கு அடியெடுத்து வைத்திருக்கிறார். 2024 ஏப்ரல் மே மாசத்துல நீங்கள் அனைவரும் தீர்மானிக்க போறீங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 3வது முறையாக ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டுமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தி உங்க கையில் இருக்குது. 2014 இந்தியா என்று சொன்னால் ஊழல் என்று சொல்வார். இந்த ஊர்ல எல்லாருமே ஊழல் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஊழல். 12 லட்சம் கோடி காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே ஊழல் மட்டுமே செய்தார். யூபிஏ 1 அரசு, யூபிஏ 2 அரசு 10 ஆண்டு காலத்தில் 12 லட்சம் கோடி ரூபாய். அலைக்காட்டிலிருந்து ஆரம்பித்து, சுரங்கத்திலிருந்து, தண்ணீரிலிருந்து, காமன்வெல்த் விளையாட்டு போட்டியிலிருந்து இவர்கள் கை வைக்காத இடமே இல்லைங்கய்யா. 2014 இந்தியர்கள் நாம் தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தோம். நமக்கு ஊழல் செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் மட்டுமே கிடைத்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக ஊழல் அளவில் இந்தியா என்று சொன்னால் ஊழல் நாடு என்கின்ற பெயர் மட்டும்தான் நமக்கு கிடைச்சதுங்க. இன்னைக்கு 9 ஆண்டு நம்முடைய பாரத பிரதமருடைய ஆட்சியை நீங்க மதிப்பீடு செய்தால் நிச்சயமா நீங்க சொல்லுவீங்க, பிரதமர் ஐயா ஒரு குண்டூசியை கூட திருடவில்லை என்பதை நீங்கள் சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டு காலமாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நாம் அனைவருமே இங்கே இணைந்திருப்பது ஓமலூரில் நின்று கொண்டிருக்கக்கூடிய காரணம் 2024 நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் ஒரு முறை மோடி, ஒன்ஸ் மோர் மோடி, 3வது முறையாக மோடி. ஆனால் இந்த முறை 2014 283 எம்பிக்களோடு வந்தோம், 2019 303 எம்பிக்களோடு வந்தோம். 2024 நீங்க தான் முடிவு செய்ய போறீங்க 400 எம்பியா 450 எம்பியா என்பதை நீங்கள் முடிவு செய்ய போறீங்க. மோடி அவர்கள் தான் ஆட்சிக்கு வருவார்கள் என்பது உறுதி. அது சத்திய வார்த்தைங்க ஐயா. ஒரு சின்ன பாப்பாவை கூப்பிட்டு மேடையில் ஏற்றி மைக்க கொடுத்து, பாப்பா 2024 தேர்தலில் மோடி ஐயா ஜெயிப்பார்னா கண்டிப்பா மோடி தாத்தா தான் ஜெயிப்பாங்க. அந்த அளவுக்கு இந்தியா முழுவதுமே மோடி ஐயாவுடைய ஆட்சி வேண்டும், 3வது முறையாக பாரத பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்திருக்கிறார். தமிழகம் நாம தாங்க கடைசி இடத்துல இருக்கிறோம். நாம் முடிவு செய்ய வேண்டும். எல்லா மாநிலத்துக்காரனும் முடிவு செஞ்சுட்டான். கர்நாடகாக்கார 28 எம்பியில 26 கொடுக்கிறான், குஜராத்ல 26க்கு 26, டெல்லியில 7க்கு 7, ராஜஸ்தான்ல முழுசா. இந்தியாவிலே 9 மாநிலங்கள் மோடி அவர்களுக்கு முழுமையாக எம்பியை தர்றாங்க. மாநிலம் மொத்தமுமே மோடி. மத்திய பிரதேஷ் மொத்தமா, உத்தரப்பிரதேசல 80 தொகுதிகள் இருக்கு. 2014 71 தொகுதி கொடுத்தாங்க, 2019 63 தொகுதி கொடுத்தாங்க. இந்த முறை நாமளும் பெருமையாக சொல்ல வேண்டும், 39க்கு 39 நாங்களும் கொடுத்தோம் மோடி அவர்களுக்கு. மோடி அவருடைய ஆட்சி 2024 450 எம்பிக்களோடு அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து 39 எம்பிக்களை நாம் அளித்திருக்க வேண்டும் சகோதர சகோதரி. அந்த அளவுக்கு வேலை நடந்திருக்கிறது. திமுக ஆட்சி ஒரு தராசு தட்டிலையும் மோடி ஐயாவுடைய ஆட்சி ஒரு தராசு தட்டிலே வைத்து நீங்க பாருங்க. 35 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையில 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் இல்லைங்க. அண்ணாமலை புகார் சொன்னாரு, பாரதிய ஜனதாக்காரர் புகார் சொன்னாங்கிறது இல்லைங்க. 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. 11 அமைச்சர்கள் இல்லாம அமைச்சர் செந்தில் பாலாஜி புலால் சிறையில கம்பி அணிட்டு இருக்கார். பொன்முடி அவர்கள் இன்னும் 22 நாள்ல அவரும் சிறைக்கு போக போறார்.
அடுத்த 3 அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, மறுபடியும் பொன்முடி அவர்கள் இன்னொரு வழக்கில் தீர்ப்பு தயாராகி கொண்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றம் திரும்ப நம்முடைய ஹைகோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க, உயர் நீதிமன்றத்துக்கு வேகமா தீர்ப்பு சொல்லுங்க. அந்த தீர்ப்பும் நியாயமாக வரும் என்கின்ற நம்பிக்கை நம்ம எல்லோருக்கும் இருக்கு. இவர்கள் எல்லோருமே வேறு வேறு ஆட்சி காலத்தில் மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து சொத்து சேர்த்ததுக்காக வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால சமீபத்தில் தமிழ்நாட்டினுடைய உயர் நீதிமன்றம் சொல்றாங்க, தமிழகத்திலே அரசியலை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் யார் மீதெல்லாம் ஊழல் வழக்கு இருக்கிறதோ ஜனவரி 30ஆம் தேதிக்குள்ள லிஸ்ட் எங்க கிட்ட கொடுங்க, 6 மாதத்துக்குள்ள எல்லா கேஸையும் முடிப்போம். எந்த கட்சியில யாரு மீதெல்லாம் ஊழல் வழக்கு கணக்கெடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 120 தாண்டு 120 பேர் இதற்கு முன்பு தமிழகத்தில் எம்பியாக, எம்எல்ஏவாக, அமைச்சர்களாக இதற்கு முன்பு இருந்தவர்கள் இப்ப இருக்கிறவங்க 120 பேர் மேல ஊழல் வழக்கு இருக்குதுங்க ஐயா. அவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா போதுங்க ஐயா. தமிழ்நாட்டில் ஏழை என்கின்ற ஒரு மனிதன் இங்க இருப்பதற்கு வாய்ப்பு.